மாதத்திலேயே மார்கழி மாதம் தாங்க அவ்வளவு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அனைத்து கோவில்களும் சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள்னு விசேஷம் நிறைந்த மாதமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வருடம் முழுவதுமே பண கஷ்டம் இல்லாமல் இருக்க தவறாம இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரங்களும் நமக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு பலனை தரக்கூடியதாக அமையுங்க. இந்த மாதத்தில் கோவில்களை உங்களால் முடிந்த அளவு கை காரியங்களையும் செய்வது, மார்கழி மாத பூஜைக்கு தேவையான உபயம் அளிப்பதுன்னே கோவிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் புண்ணியத்தை தருன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சில பொருட்களை நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் வைத்தாலே உங்களுடைய வீட்டில் வருடம் முழுவதும் பணத்திற்கு தட்டுப்பாட்டோ பணத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த மார்கழி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய குணாதிசயம் எப்படி அமையன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போகின்ற புத்தாண்டு நல்லதாக இருக்கக்கூடியன்னு எதிர்பார்ப்பு, புத்தாண்டில் நல்லதே நடக்குது நம்பிக்கை பிறப்பது இந்த மார்கழி மாதத்தில் தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடாது வழிபாடு மட்டும் இல்லை, சில பரிகாரங்களும் வரப்போகும். நம்முடைய புத்தாண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வீட்டில் சுபிட்சை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. புத்தாண்டில் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் குறைய தொடங்கும். பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு சில எளிய பொருட்களை வாங்கி நம்ம வீட்டில் பீரோவில் வைத்தாலே போதுங்க. இந்த பொருளால் மார்கழி மாத துவக்கத்திலேயே வாங்கி வைப்பது இன்னும் அதிக பலனை தரும். அப்படி ஒன்றும் இல்லை. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளே வாங்கி நீங்கள் வீட்டில் வைப்பது வீட்டில் தெய்வீக சக்தியை இன்னும் அதிகரிக்க செய்யுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து கோலமிட வேண்டும்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் வீட்டில் கஷ்டங்களை போக்குவதற்கு வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கோ ஏற்ற நேரமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களில் முக்கியமான ஒன்று தாங்க வசம்பு. இந்த வசம்பினுடைய சிறு துண்டை நீங்கள் மார்கழி மாதத்தில் வாங்கி வீட்டினுடைய பீரோவில் வைத்தா பணம் சேர்ந்துட்டே இருக்குங்க. அதே போல் இந்த வசம்பை வாங்கி பீரோவில் வைக்கும்போது ராக கால யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வசம்பை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பீரோவில் வைக்க போகிறீங்கன்னா அதுவும் ரொம்ப சிறப்பாக அமையுங்க. அதே போல் பண வசதி செய்யக்கூடிய பொருட்களில் மற்றொன்று பார்த்திங்கன்னா ஏலக்காய்ங்க. இதே 10 ரூபாய்க்கு வாங்கி பீரோவில் வைச்சாலே பணம் உங்களை நோக்கி ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணத்தை வர வைக்கக்கூடிய இன்னொரு பொருள்னா கிராம்பு தான். இதையும் சிறிது வாங்கி வீட்டில் வைத்தாலே படிப்படியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை நீங்கி கடன் பிரச்சனையும் குறைந்து வீட்டில் பண பிரச்சனை குறைவதை கண்ணாலே நீங்கள் பார்க்கலங்க. மார்கழி மாதத்தில் துவக்கத்திலே இந்த 3 பொருட்களை ஏதாவது இல்லைன்னா முடிந்தா 3 பொருளையுமே வாங்கி வீட்டில் வைக்கலாங்க. இந்த 3 பொருட்களையும் வாங்கி ஒரு பச்சை நிற துணியில் மூட்டையாக கட்டி பீரோவில் நீங்கள் வச்சிடுங்க. மார்கழி மாதம் முடிந்ததுமே அந்த பொருளை அப்புறப்படுத்திடுங்க. வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பீரோவில் நீங்கள் வைத்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு வழிகாரம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா செல்வ வளம் பெருகி வீட்டில் சுபிச்சம் உண்டாக்கும். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் வீட்டிலேயே சஞ்சரிக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. இது தேவர்கள் பார்த்திங்கன்னா கண் விழிக்கக்கூடிய அதிகாலை பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க இந்த மார்கழி மாதம். அதனால் கண் விழிக்கும் சமயத்தில் நாமும் இறை வழிபாடு ஈடுபட்டா என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நிச்சயம் பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. இதே நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஓசோன் மண்டல பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய காலமாக இருப்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்துட்டு குளிச்சுட்டு இறைவனுடைய நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் கோடி முறை நாம ஜபம் செய்த புண்ணிய பலன் இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லைங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடுறோம்.
அவற்றில் மிக உயர்வான மாதம் தான் இந்த மார்கழி மாதம் சொல்லுவாங்க. இறை வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் இருக்குங்க. அதனால தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியிருக்காராம். இந்த ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம அழைத்து செல்லக்கூடிய மாதம் தாங்க இந்த மார்கழி மாதம். இதை வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். உயிர்ப்பு இல்லாத மாதம்னு இந்த மாதத்தில் தான் திருமண சுப நிகழ்ச்சிகள் விதைப்பது பணிகளை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. நம்மை மட்டும் இல்லைங்க, நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதமாக இருப்பதால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே எழுந்து திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி, எழுச்சின்னு பாடல்களை பாராயணம் செய்வது சிறப்பான பலனை தரும். மார்கழியில் பார்த்தீங்கன்னா 30 நாட்களில் ஒரு நாளாவது நம்ம அதிகாலை எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டு ஈடுபட்டா ஆண்டு முழுவதுமே அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் வரக்கூடிய காலமாக இருப்பதால் இந்த நேரத்தில் தான் பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. பெண்கள் வாசலை கோலமிட்டு முடித்ததுமே நிலைவாசலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க. பிறகு வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை நீங்கள் குறைந்தபட்சமாக 9 முறையாவது பாராயணம் செய்யலாம். அகல் விளக்கில் பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றி பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு எண்ணெய் நெய் கொண்டு விளக்கேற்றுவது சிறப்பான பலனை தருங்க. இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நடக்கக்கூடிய தனுர் மாத பூஜையில் பங்கேற்றுக்கோங்க. தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது பிரசாதத்தை நெய்வேத்தியமாக கூட இந்த நாளில் கொடுக்கலாம். கோவிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் அன்னதானமிட்ட பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தனுர் மாத பூஜை செய்வதும் கோவில்களை நடத்தக்கூடிய பூஜைகளை பங்கேற்பதும் தெய்வத்தினுடைய முழு அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். தெய்வ வழிபாட்டிற்குரிய இந்த மார்கழி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க எப்படிப்பட்ட தொழில் செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் தெய்வங்களுக்கு உகந்த மாதம்னு கூட சொல்லலாம். கீதையில் பகவான் கிருஷ்ண மாதங்களே நான் மார்கழின்னு சொல்லியிருக்காரு. மார்கழி மாதத்தில் ஏதாவது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே தந்தையினுடைய ஒத்த உருவம் இல்லைன்னா உள்ள அமைப்பையோ பிரதிபலிக்கும் விதத்தில் பிறப்பாங்களாம். இவங்க தந்தையர்னு படித்துள்ளாரோ இல்லை தொழில் செய்து கொண்டிருக்கிறாரோ அது சார்ந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களாக தான் இருப்பாங்க. இவங்க முன்னோர்களுடைய ஆசையை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவங்க. இறைவன் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்ற நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக பழமைய விஷயங்களை நாட்டம் உடையவர்களாக தான் பிறப்பாங்களாம். இவங்க பார்த்தோன்னா ரொம்ப நேர்மையானவங்களாகவும் குறுக்கு வழியில் செல்லாதவர்களாக தான் இருப்பாங்க. சித்தர்கள் வழியை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. சித்தர்களுடைய எண்ணங்களை அதிக நாட்டம் கொண்டவர்களாக மார்கழியில் பிறக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இவங்க அடிக்கடி சித்தர்கள் சமாதி ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடியது ரொம்ப நல்லது. பழைய பாடல் பெற்ற சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவது அதிகப்படியான நல்ல பலனை தருங்க. இவங்களுடைய எண்ணம் குறிக்கோள் எல்லாம் வானத்தில் கோட்டை கட்டக்கூடியவர்களாக தான் இருப்பாங்களாம். அதே போல தான் பயன்பெற்றதை போல அடுத்தவங்களும் பயனடைய வேண்டும் நினைக்கக்கூடியவங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சற்று கோபப்படக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு திருமணத்திற்கு பின்னர் மறுபிறப்பு, அதாவது திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை என்பது அமையும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் பல யோகமும் வந்து சேரும். மேலும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க ராகுக்கு இது தோஷம் கிடையாது. சூரியன் மூலம் நட்சத்திரத்தின் சாரம் பெற்று கேதுவினுடைய சஞ்சாரம் பெற்று பிறப்பதால் இவங்களுக்கு ராகு தோஷம் கிடையாதுங்க. அது யோகத்தை தரும். இவங்க சொல்ல வேண்டிய கோவில்களில் முக்கியமானது குருவின் அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் கோவில் தான். அதனால்தான் திருப்பட்டூர்ல அமைந்திருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தால் மிக அதிகப்படியான யோகத்தையும் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எளிதாக வென்றெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பழனி முருகனை தரிசித்து வருவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த பதிவில் மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய குணாதிசையை எப்படி அமைன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் தவறாமல் மார்கழி மாதத்தில் இறை வழிபாட்டை மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளையும்
செல்வ செழிப்பையும் பெற வேண்டும்னு பிரார்த்தனை செய்துக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.